ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்கு ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிற பற்றி ஒரு டீட்டெயில்டு அப்டேட் வீடியோ தான். இந்த 10th சோஷியல் சயின்ஸ் ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் கட்டாயம் கிடைக்கும். இப்போ சோஷியல் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் மொத்தம் பார்ட் 1ல் 14 1 மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் 1 மார்க்ஸை எழுதும்போது எப்போயுமே கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. அந்த 1 மார்க்ஸ் உரிய ஆப்ஷன் ஏ, பி, சிடி கரெக்டாக ஏதாவது உரிய விடைக்குரிய சரியான ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக போட்டு எழுதுங்க. ஒரு கேள்விக்கு 2 ஆன்சர்ஸ் எழுதாதீங்க. அதுக்கு மதிப்பெண் வழங்கப்படாது. ஆப்ஷன்ஸ் ஓட எழுதுங்க. 14 1 மார்க்ஸ் ஒரு பேஜில் ஃபில்லப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் எழுதலாமா, 8 மார்க்ஸ் எழுதலாமா, 5 மார்க்ஸ் எழுதலாம்டா உங்களுக்கு அந்த பகுதியில் எந்த வினாக்களுக்கு முழுமையாக விடை தெரியுதோ அது ஆன்சர்ஸ் தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கலாம். கொஸ்டின் நம்ம கரெக்டாக போடுங்க. லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீட்டாக அழகாக எழுதுங்க. அதே மாதிரி பகுதி 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 28வது கேள்வி 2 மார்க்ஸ் கம்பல்சரி கொஸ்டின். அதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியுமே ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதனுடைய ஹெட்டிங்கை போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு இருக்குது. அப்போ அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு ஹெட்டிங்கை போட்டுட்டு அதற்கு என்னென்ன இன்சிடென்ட், அதுக்கு என்ன ஆன்சர், ஆப்டர் ஆன்சர்ஸ் எழுதுங்க. இப்போ இந்தியாவினுடைய நியரஸ்ட் கண்ட்ரிஸ், இந்தியாவுடைய அண்டை நாடுகளுடைய பெயர்கள்னா அந்த இந்தியாவின் அண்டை நாடுகள் பெயர்கள் போட்டு என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக எழுதுங்க. இந்த மாதிரி 2 மார்க்ஸ் நீட்டாக அழகாக எழுதுங்க. ஒரு கேள்விகளுக்கும் அடுத்த கேள்விக்குமே அலைன்மெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க. 29வது கேள்வி ஃபில் இன் த ஃப்ளாங்க்ஸ் 5 கொடுத்துருப்பாங்க. 2 ஹிஸ்ட்ரி வந்திருக்கும், ஜியாகிரஃபி வந்திருக்கும், எக்கனாமிக்ஸ் வந்திருக்கும், சிவிக்ஸ் வந்திருக்கும். அதுக்கு அந்த 29ல் 1 அதுக்கு நேராக ஆன்சர்ஸை மட்டும் எழுதினால் போதும். அதே மாதிரி மிக முக்கியமான 34வது கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் கொஸ்டின், வேறுபடுத்துக. இப்போ வேறுபடுத்துக அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதுக்கு 4 மார்க்ஸ் இருக்குது. 2 கேள்வி அட்டன் பண்ண போகிறீங்க. டேபிளேஷன் போட்டு மறக்காமல் எழுதுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 41 டைம்லைன், காலக்கோடு வரைதல். ஏதாவது 5 நிகழ்வுகளை நம்ம எழுத போகிறோம். அது வேர்ல்டு ஈவெண்ட்டாகவும் இருக்கலாம், இந்தியா ஈவெண்ட்டாகவும் இருக்கலாம். அவங்க கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. டைமில் பென்சிலில் போடுங்க. மிக முக்கியமாக டைம் ஸ்கேல் போடுங்க. ஒரு யூனிட் ஈக்குவல் டு 10 இயர்ஸாக 5 இயர்ஸான்னு கரெக்டாக மறக்காமல் நோட் பண்ணுங்கள். அதுக்கு 1 மார்க்ஸ் கண்டிப்பாக அவார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீட்டாக அழகாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் டைம்லைன் போடுங்க. டைம்லைனை பொறுத்தளவுக்கு ஒரு ஹாஃப் பேஜுக்கு போகிறத விட ஒரு பேஜிலே மேக்ஸிமம் முடிக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 42 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். அது வேர்ல்டு மேப்பும் கேட்கலாம், இந்தியா மேப்பும் கேட்கலாம். மேப் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்சிலில் மார்க் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. காரணம் என்னென்னா நீங்கள் பேனாவில் மார்க் பண்ணிட்டீங்க, அந்த ஆன்சர் தப்பாக இருந்தால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ தயவு செய்து பென்சிலில் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஹெட்டிங் போட்டு நீட்டாக ஒவ்வொரு ஆன்சர்ஸுமே பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதுங்க. உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். ஸோ கவனத்தை வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 43 8 மார்க் கொஸ்டின் எழுதுங்க. ஆன்சர் இன் டீட்டெயில் எழுதுறீங்க. ஆன்சர் இன் டீட்டெயில் 8 மார்க்ஸ் நம்ம வாங்கினா மினிமம் 3 பேஜ் எழுதுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம என்ன செய்யணும்னா ஹெட்டிங் போட்டு எழுதணும், சப் ஹெட்டிங் போடாமல் எழுதாதீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிடிஎஃப் செக் பண்ணி பாருங்கள். 2 8 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருப்போம். வீரபாண்டியன் கட்டபொம்மனுடைய வீரதீர செயல்கள் கொடுத்துருப்போம். அடுத்து அரபு இஸ்ரேல் வார் கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துருப்போம், சப் ஹெட்டிங் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 44 பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி மேப்பு, இந்தியா மேப்பாக இருக்கலாம், தமிழ்நாடு மேப்பாக இருக்கலாம். மேப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் பென்சிலில் மார்க் பண்ணி நீட்டாக அழகாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஜியாகிரஃபி ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே வேர்ல்டு மேப்பு, இந்தியா மேப்பு எல்லாமே அந்த எக்ஸாம் பேப்பர் ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. அதிலே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் கரெக்டாக நம்பர் போடணும். ஸோ இதனுடைய அடிப்படையில் இந்த பேப்பர் பர்சன்ட் செக் பண்ணுங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதோடைய ஃபுல் பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ஆன்சர்ஸுமே எழுதுங்க. நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். அடுத்து சோஷியல் சயின்ஸில் முழுமையாக பப்ளிக் எக்ஸாமில் 100க்கு 100 எடுத்த சென்டம் மார்க்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தனியாக சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எப்படி பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணணும் வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கேன். இதனுடைய அடிப்படையில் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.